ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன் இருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாகக் கொடுத்தான். யார் அந்த துன்மார்கன்? ஆகாப். இஸ்ரவேல் தேசத்தை 19 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இந்த 19 ராஜாக்களிலே இந்த ஆகாப் 7வது நபர். இந்த 19 ராஜாக்களுமே கூட துன்மார்க்கர்கள். தேவனிடத்தில் எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தங்கள் இஷ்டம் போல ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். துன்மார்க்கமாக ஆளுகை செய்து நடந்து கொண்ட இந்த 19 ராஜாக்கள் எல்லோரை காட்டிலும் ஆகாப் மிகவும் அதிகமான துன்மார்க்கன். 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது அவனுடைய பாவம், 2வது அவனுடைய மனைவி, 3வது அவனுடைய அதிகாரம். மறக்கக்கூடாமல் இருக்க வேண்டுமென்றால் எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதலாவது அவனுடைய பாவம், 2வது அவனுடைய மனைவி, 3வது அவனுடைய அதிகாரம். முதலாவது அவனுடைய பாவம். அவனை பேர்பட்ட பாவி என்றால் அவனுக்கு முன் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ராஜாக்கள் எல்லோரை காட்டிலும், அதேபோல் அவனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லோரை காட்டிலும் பயங்கரமான துன்மார்க்கமாய் நடந்து கொண்டவன், தன் மனம் போன போக்கிலே நடந்தவன். தேவனென்றால் எள்ளளவு பயமும் பக்தியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவன். பாவம் செய்கிறவர்கள் யார், அல்லது பாவிகளிலே பிரதானமான பாவி யார் என்று ஒருவேளை தரவரிசைப்படுத்துவோம் என்றால் இவனுக்குத்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும். எதில? பாவங்களை செய்வதில்லை. தான் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே என்ன நடந்ததுன்னு கவனிங்க. அவர்கள் எந்த அளவுக்கு தேவனிடத்திலே பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள், எவ்வளவு துணிகரமாக பாவம் செய்தார்கள் என்றால், யோசுவா சொல்லுகிறான், எரிகோ பட்டணத்தை நாசம் பண்ணியாகிவிட்டது. இந்த எரிகோ பட்டணத்தை யாராவது கட்ட முயற்சி எடுப்பார்கள் என்றால், அதற்கு அஸ்திவாரம் இடுவார்கள் என்றால், அவனுடைய சிரேஷ்ட புத்திரன் செத்து போவான். யாராவது அதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்றால் அவர்களில் குமாரர்கள் செத்து போவார்கள் என்று யோசுவா திட்டமாய் சொன்னான். தேவனுடைய ஏவுதலின்படி, தேவ ஆவியானவரின் வார்த்தையின்படி யோசுவா சொல்லுகிறான். வாசிக்கலாம் வாங்க. யோசுவாவின் புஸ்தகத்திலே அது விவரமா எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 26வது வசனம். யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். செத்து போவான் என்று சொல்லவில்லை. கவனிங்க, சாவான், சாக கொடுக்க கடவன். கவனிங்க, இந்த ஆகாப் எப்பேற்பட்ட துன்மார்க்கன் என்றால், ஆகாப் ஆட்சி செய்த காலத்திலே எப்பேற்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் அங்கே இடம் பிடித்ததென்றால், தேவன் என்றால் பயமில்லை. முதலாவது தேவன் என்றாலே பயமில்லை. 2வதாக தேவன் என்றால் ஒரு கணக்கு கூட இல்லை.
மூன்றாவதாக தேவன் சிட்சிப்பார் என்ற உணர்வு கூட இல்லை. நாம் என்ன செய்தாலும் அதை பார்க்கிறவர்கள் இல்லை என்பதுதான் அன்று ஆகாபுக்கும் ஆகாபின் ஆட்சியின் கீழ் இருந்த அந்த பிரஜைகளுக்கும் இருந்த எண்ணம். இன்று நம் மத்தியில் யாராவது இருக்கின்றீர்களா? நான் என்ன செய்தாலும் ஒன்றுமாகாது என்று நினைக்கின்றவர்கள், என்ன செய்தாலும் எதிர்த்து கேட்க ஒருவரும் இல்லை என்று துணிந்து செய்கிற யாரும் இருக்கின்றீர்களா? அன்று அந்த ஆகாப் தன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது, ராஜாவாக துன்மார்க்கமான வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது, அவனுக்குள் இருந்த எண்ணம் என்ன தெரியுமா? நான் ராஜா, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஒரு அதிகாரி, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்னை கேட்க ஒருவரும் இல்லை. தான் அவ்விதத்திலே வாழ்கின்ற போது தன் ஆட்சியின் கீழ் இருக்கிற ஜனங்கள் பயபக்தியோடு வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ராஜாவே தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ராஜ்யத்தில் இருக்கின்ற பிரஜைகள் தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் வாழ்வார்களா? ராஜாவுக்கு இஸ்ரவேலர்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர். எத்தனை தடவை இப்படி வேதத்தில் இருக்குங்க. இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு அதிபதியான தேவன் யார்? கர்த்தர்தான். இஸ்ரவேலர்களை காக்கிறவர் யார்? கர்த்தர்தான். இஸ்ரவேலர்களை வழிநடத்துகிறவர் யார்? கர்த்தரேதான். அப்பேற்பட்ட கர்த்தரை தங்கள் தேவனாக கொண்டிருக்க வேண்டிய அந்த ஜனங்கள், அந்த ஜனங்களை ஆளுகை செய்கின்ற ராஜா, கர்த்தர் என்றால் பயமே இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. கர்த்தர் என்றால் பக்தியே இல்லாமல் இருப்பது எவ்வளவு பயங்கரம். கர்த்தர் என்றால் மதிப்பு கொடுக்காதது எவ்வளவு பயங்கரம். இந்த நாளிலும் நம்மத்திலே அப்பேற்பட்ட கணவன்மார் இருக்காங்களா இல்லையா? அப்படிப்பட்ட மனைவிமார் இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் என்றால் பயமில்லாதவர்கள், தேவன் என்றால் பக்தி இல்லாதவர்கள், தங்கள் இஷ்டம் போல நடந்து கொள்ளுகிறவர்கள், வாழ்கின்றவர்கள் இருக்காங்களா இல்லையா? கவனிங்க. தகப்பனாகிய நீ பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தால், தகப்பனாக நீ பக்தி இல்லாமல் வாழ்ந்தால், தாயாகிய நீ தேவனிடத்திலே பயபக்தி இல்லாமல் வாழ்ந்தால், என் கேள்வி, எப்படி உங்களுடைய பிள்ளைகள் பயபக்தியோடு வாழ முடியும்? தாயாக தகப்பனாக ஜெபம் செய்கிறவர்களாய் நாம் இல்லாவிட்டால் எவ்விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள்? தாயாய் தகப்பனாய் நாம் ஆவிக்குரியவர்களாக இல்லாவிட்டால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியும்? தாயாக தகப்பனாக தேவன் இருக்கிறார், தேவன் பார்க்கிறார், தேவன் கவனிக்கிறார், தேவன் அடையாளம் கண்டுகொள்வார் என்ற உணர்வு நமக்குள் இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி? தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார், கண்டுகொள்ளுகிறார் எல்லாவற்றையும் என்ற உணர்வு பிள்ளைகள். இன்று உன்னுடைய பிள்ளைகள் சரியாக இல்லை என்றால், இன்று ஒருவேளை உன் பிள்ளைகள் தேவனிடத்திலே பயமோ பக்தியோ இல்லாமல் வாழ்வார்கள் என்றால், இன்று உன் பிள்ளைகள் உனக்கு எதிராக நிற்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய இந்த நிலைக்கு கட்டாயம் அதில் உன்னுடைய தவறும் கூட உண்டு. அவர்கள் கெட்டுப் போவதற்கு, பேச்சை கேளாமல் இருப்பதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு கட்டாயம் கொஞ்சம் காரணம் உனக்குள் பக்தி இல்லாமை, கட்டாயம் கொஞ்சம் காரணம் உனக்குள் ஆவிக்குரிய நடத்தை இல்லாமை. அவர்கள் அதை பார்த்ததினாலே. ஆகாப் எப்பேற்பட்ட துன்மார்க்கன் என்றால், ஆகாப் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒருவன் எழுந்தான். யாருன்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவன் யார் என்று. பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்ற ஒருவன் எழுந்தான். எப்பங்க? ஆகாபின் ஆளுகையின் நாட்களிலே. எதற்கு? எரிகோ பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று. எரிகோ பட்டணத்தை தேவன்தான் தகர்த்து போட்டார். சபிக்கப்பட்ட பட்டணம் என்று தேவனை அறிவித்தார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை கொண்டு தேவன் கட்டளையிட்டிருந்தார். என்னவென்று? யாராக இருந்தாலும் தேவனால் சபிக்கப்பட்ட, தேவனால் தகர்க்கப்பட்ட இந்த எரிகோ பட்டணத்தை மீண்டும் எழுப்ப அஸ்திவாரம் இடுகிறவன் தன் மூத்த குமாரனை இழந்து போவான். வாசல்களை வைக்கிற போது அவன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான். இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்த போதும் அதை கண்டுக்கவே இல்லைங்க. என்ன செய்தானா? அஸ்திவாரம் போட்டா பெரிய குமாரன் செத்து போயிடுவானா? வாசலை வைக்க முயன்றால் இளைய குமாரன் செத்து விடுவானா? நடக்குமா? அதையும் பார்க்கலாம். எவ்வளவு துணிகரமான காரியம். கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்றால், தேவனுடைய வாக்கியம் என்றால், தேவனுடைய ஊழியர்கள் என்றால், தேவனால் உருவாக்கப்பட்ட ஆசாரியர் என்றால் அன்னைக்கு யாருக்கும் கணக்கே கிடையாது. இன்றும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தேவன் என்றால் பயமற்றவர்கள், தேவனுடைய வார்த்தை என்றால் கவலை கொள்ளாதவர்கள்,
தேவன் எச்சரிக்கிற போதும் கண்டுகொள்ளாமல் துணிகரமாக வாழ்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? கவனிங்க. நீ என்ன வேணாலும் செய்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் கவனி. தேவன் கட்டாயமாக தாம் யார் என்பதை, தமக்கு கோபத்தை உண்டாக்கினால் தாம் என்ன செய்வார் என்பதை நீ கட்டாயம் பார்க்கும்படியாக செய்து விடுவார். அந்த நாள் வராமல் இருப்பது உனக்கு நல்லது. ஆகாப் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஈயேல் என்று அழைக்கப்பட்ட ஒருவன் எரிகோ பட்டணத்தை மீண்டும் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுகிறான். அப்படி அஸ்திவாரம் விட்டானோ இல்லையோ, அவன் மூத்த குமாரன் இறந்து போனான். புத்தி வந்திருக்க வேண்டும். ஐயோ, தேவன் சொன்னதை போல அஸ்திவாரம் போட்ட அன்றே மூத்த குமாரன் இறந்து போவான் என்று தேவன் யோசுவாவின் மூலம் சொல்லியிருந்தார். சொன்னபடியே நடந்தது. அன்றாவது புத்தி வந்திருக்க வேண்டும். ஆனா சில பேருக்கு புத்தியே வராதுங்க. நீ செய்கிற தப்புக்காக அதை பார்க்கிற தேவன் உன்னை சிட்சிக்கிற போது சுகவீனத்தை கொண்டு சிட்சிக்கலாம், ஒரு ஆபத்தை வரவழைத்து சிட்சிக்கலாம், அபாயத்தின் மூலம் சிட்சிக்கலாம், பொருளாதார பிரச்சனையின் மூலம் சிட்சிக்கலாம், அவமானங்களின் மூலமாக சிட்சிக்கலாம். இது நீ சிட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் இன்னும் மீண்டும் துணிந்து தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பாய் என்றால் கவனே, மற்றும் ஒரு தீவிரமான சிட்சை உன்மீது வந்தே தீரும். மூத்த மகன் இறந்த போதே புத்தி வந்திருக்க வேண்டும். அந்த இயேல் என்பவனுக்கு புத்தி வரல. கொஞ்சம் பேருக்கு எத்தனை தடவை கண்டிச்சாலும் புத்தி வராதுங்க. இன்னும் சில பேருக்கு தேவன் எத்தனை முறை சிட்சித்தாலும் புத்தி வராது. என்ன நடந்தது? மறுபடியும் துணிகரமாய் இளைய மகனை சாக கொடுக்க தயாராகிவிட்டான். வாசலை எழுப்ப தயாராகிவிட்டான். தேவன் சொன்னதை போல செய்தார். தேவன் சொன்னதை போலவே செய்வார். எத்தனையோ வருடங்கள் கடந்தது. அநேக வருடங்கள் கடந்த போதும் யோசுவா சொன்ன வார்த்தைக்கு, இன்று ஈயேல் என்பவன் செய்த செய்கைக்கு மத்தியில் எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது. ஃப்ரெண்ட்ஸ், கவனிங்க. நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்தாலும் என் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஒரு காலம் மாறாது. அவர் சொன்னார் என்றால் சொன்னதைப் போல செய்வார். வாசலை எழுப்ப முயன்ற உடனே அவனுடைய இளைய குமாரனும் கூட கொல்லப்பட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. ஆகாப் ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே துன்மார்க்கம் எந்த அளவுக்கு பெருகிற்று என்றால், அவனவன் தன் இஷ்டம் போல தேவன் என்ற பயமோ பக்தியோ அக்கறையோ இல்லாமல் பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? தேவன் என்றால் பயம் இல்லாமல், பக்தி இல்லாமல், அவர் கவனிக்கிறார், காண்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய்து கொண்டிருக்கிறாயா? எதை காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை காண்கிறாயா? எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே போகிறாயா? எதை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவைகளெல்லாம் குடிக்கின்றாயா? எதை தொட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவைகளெல்லாம் தொடுகிறாயா? ஜாக்கிரதை, தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தன் பாவத்தை தேவன் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே தேவன் சாம்பிள் கொடுத்தார். ஆகாப், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாம்பிள் காண்பித்தார். அவருடைய ஆளுகையிலே ஈயேல் என்கின்ற ஒருவன் துணிகரமாய் வாழ்ந்தபோது நம்மை சுற்றி இருக்கிறவர்களில் யாராவது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி சிட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கவனிங்க. அவர்களை சிட்சிக்கிற தேவன் ஏன் உன்னை சிட்சிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் அது நல்லது. அவன் செய்த பாவங்களை குறித்து 30வது வசனத்திலும் 34வது வசனத்திலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவம் செய்கிற போது அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய கோபத்தை தூண்டுகிறான். வாசிக்கலாம் 33வது வசனமும் கூட. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். தேவனுக்கு கோபம் உண்டாக்கினான். சுபாவம் செய்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனுக்கு கோபத்தை தூண்டுகிறார்கள். கவனிங்க, சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரில் மாஸ்டர்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ட்ரில் மாஸ்டர்னாவே பொதுவா கொஞ்சம் பயந்துக்குவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ட்ரில் மாஸ்டர் வெளியே வந்து கவனிச்சுக்கிட்டே நிப்பாரு. யார் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றாங்கன்னு. லேட்டா வர்றவங்களை அங்கேயே நிறுத்திடுவாரு. அவ்வளவுதான். கையை திருப்பிடா. இப்படி இருக்கிற கைய இப்படி திருப்ப வேண்டியதான். பெரம்ப எடுத்து வெளுத்தா அப்படி இருக்கும் வெளு. அப்புறம் மறுபடியும் எப்பவும் லேட்டா வரணுங்கிற எண்ணமே. காரணம் என்ன? அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்.
அந்த ட்ரில் மாஸ்டரே இப்படின்னா கவனிங்க. இந்த உலகத்தை ஆளுகிற தேவாதி தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவர். சகோதரனே, சகோதரியே, கவனி. நீ தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும், தப்பாக பேசுகிற ஒவ்வொரு தடவையும், தப்பான வேலையை செய்கிற ஒவ்வொரு தடவையும், தப்பானவற்றை காண்கிற ஒவ்வொரு தடவையும், ஆக்சுவலா நீ என்ன செய்யறன்னா, தேவனிடத்துல இன்டைரக்டா நீ சொல்ற என்னன்னு, உமால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. அப்பா பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க. டாடி என்ன பண்றாரு, டாடி படுத்துட்டு இருக்காரு, படுத்து தூங்கிட்டாரு, டேய் அந்த சினிமாவை போடு அப்படின்னு வேக வேகமா டிவி ஆன் பண்ணி அப்படியே அந்த சினிமாவை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். டாடி என்ன பண்றாரு, படுத்து தூங்குறாரு, ரைட்? டாடி முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, டாடி தூங்காம தான் இருக்காரு. அப்ப டேய் அந்த சினிமாவை போடுறா, அந்த சிகரெட் பாக்கெட் வா அப்படின்னு டாடி முன்னாலேயே சிகரெட் பாக்கெட்டை எடுத்தா, டாடிக்கு முன்னாலேயே அவன் ஆபாசப்படுத்த பாக்குறான்னா என்ன அர்த்தங்க? அப்பா பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ரெண்டாவது, அவர் என்ன செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டோம். Who cares? யாருக்கு என்ன கவலைங்க? என்னுடைய கேள்வி, டாடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த பையன் தான் நினைச்சதை செய்யறான் அப்படின்னா டாடி கிட்ட அவன்கிட்ட பயம் இருக்கா? இல்லவே இல்ல. ஜாக்கிரதை, கொஞ்சம் கவனிங்க. நான் பிரசங்கிக்கிற தேவன் உறங்குகின்றவர் அல்ல, அவர் நித்தமும் பார்த்து கொண்டிருக்கிறவர். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் கூட உன் இஷ்டப்படி நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்றால், நீ இஷ்டப்படுகிறபடி எல்லாம் கணவனோட மனைவியோட சண்டையிடுகிறாய் என்றால், நீ உன் இஷ்டம் போல கத்துகிறாய், கூக்குரல் இடுகிறாய் என்றால், நீ உன் இஷ்டப்படி உன் உத்தியோகத்திலே அல்லது வியாபாரத்திலே நடந்து கொள்கிறாய் என்றால், நீ உன்னுடைய இஷ்டப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், உண்மையில நீ என்ன செய்யற? இன்டைரக்டா தேவனிடத்துல நீ சொல்ற. உம்மால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. Who cares? ஜாக்கிரதை. அந்நாளிலே ஆகாப் தேவன் கவனிக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் கூட துணிகரமாய் பாவம் செய்தான். தேவனுடைய கோபத்தை தூண்டினான். தன் காலத்திலே இருந்த ஜனங்களை காட்டிலும், தனக்கு முன்பிருந்த ராஜாக்களை காட்டிலும், தனக்கு பின் வந்த ராஜாக்களை காட்டிலும் மிகுந்த துன்மார்க்கனாயிருந்தான். அவன் செய்த பாவத்திற்கான விளைவு ஏதாவது இருக்கிறதா? அந்த விளைவு என்னன்னு பார்க்கலாம். மனிதன் செய்கிற பாவத்திற்கு ஒரு விளைவு உண்டு. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மகனா இருக்கலாம் அல்லது மகளா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் நீ செய்த தப்புக்கு பின் விளைவு உண்டு. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கட்டாயம் விரும்புகிறேன். வாருங்கள், அவன் செய்த பாவத்திற்கான பின் விளைவுகள் என்ன? முதலாவது 18வது அதிகாரம் 17வது வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? நீதானே இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆகாப் எலியாவை பார்த்து கேட்டபோது எலியா பதில் சொல்றான். கவனிங்க, இஸ்ரவேலரை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. யாரு அப்போ? கர்த்தரின் கட்டளைகளை விட்டு, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இந்த தேசத்துக்கு சிரமத்தை கொண்டு வந்தவர்கள். பாவம் செய்த உன்னாலே, உன் தகப்பன் வீட்டாராலே இந்த தேசத்திற்கு சிரமங்கள் வந்திருக்கிறது. எஸ், வீட்டு எஜமானனான தகப்பன் செய்கிற பாவத்தினாலே, வீட்டை நிர்மாணிக்க வேண்டிய இல்லத்தரசி செய்கிற பாவத்தினாலே அந்த வீட்டிலே இருக்கின்ற மற்றவர்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். குடிகாரனாலே குடும்பமே சிரமத்துக்கு ஆளாகிறது. ஒரு ஊதாரியினாலே பிள்ளைகளும் குடும்பத்தாரும் கஷ்டத்துக்கு ஆளாவார்கள். எத்தனை குடிகார தகப்பனால் நல்ல படிப்பில்லாமல், நல்ல சாப்பாடு இல்லாமல், நல்ல வஸ்திரங்கள் இல்லாமல், நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு சஃபர் ஆகுறாங்க. பொறுப்பில்லாமல் இருக்கிற குடும்ப தலைவியாலே எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரியவர்களா இல்லாமல், சரியாக வளர்க்கிற அம்மா இல்லாமல், நேசிக்கிற தாய் இல்லாமல், அனாதைகளை போல எல்லாரும் இருந்தும் அனாதையாய் வாழ்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இந்த பாவி ஒருவனாலே அந்த தேசம் முழுவதுமே பாழாகிக் கொண்டிருக்கின்றது. தேசத்திலே ஒருவருக்கும் சுகமில்லை, எவரொருவருக்கும் சௌக்கியம் இல்லை, எவரொருவருக்கும் சமாதானம் இல்லை, எவர் ஒருவருக்குள்ளும் சந்தோஷம் இல்லை. காரணம், ராஜா பாவியாயிருந்தான். நாளிலே நீ உன் வீட்டுக்கு எஜமானன் சகோதரனே, உன் வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டிய இல்லத்தரசினி சகோதரியே, உன் ஆவிக்குரிய நடத்தை சரியாக இல்லாவிட்டால் உன் வீட்டில் சந்தோஷம் இருக்காது. உனக்குள் பரிசுத்தம் இல்லை என்றால் உன் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நன்மை இருக்காது.
மறுபடியும் சொல்லுகிறேன், இன்று உன் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் நீதான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம். கணவனை குறித்து பார்த்தாலும் ஒரு மனைவியை குறித்து கூட பார்க்கலாம். 22வது வசனம் வாசிக்கலாம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின், அப்படின்னா ஆகாபுடைய மனைவி, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது? யெகூவினிடத்திலே யோராம் என்பவன் கேட்கின்றான், என்னவென்று நீ சமாதானத்தோடு வருகிறாயா? அதுக்கு யெகூ பதில் சொல்றான், சமாதானமா எங்க? உன் தாய் இருக்கிற வரைக்கும் சமாதானமே இருக்காது. ஏனென்றால் உன் தாய் வேசித்தனம் நிறைந்தவள், அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவள், துணிகரமாக பாவம் செய்கிறவள். அப்படிப்பட்டவள் இந்த தேசத்தின் 2வது ஸ்தானத்தில் இருக்கிற போது எங்கிருந்து இந்த தேசத்துல சமாதானம் இருக்கு? நான் சொல்றது புரியுதா? கணவனான ஆகாப் ஒரு துன்மார்க்கன், அவனுடைய மனைவியாகிய யேசபேல் ஒரு துஷ்ட ஸ்திரீ. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தேசத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகாப் ஒரு துன்மார்க்கன், ஆகாபின் மனைவி அவனை விட மோசமானவள். ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ துணிந்தவர்கள். அவர்களின் ஆளுகைக்கு கீழ் இருக்கிற தேசத்தின் பிரஜைகள் அவர்களால் சிரமங்களுக்கு ஆளானார்கள். சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இருக்கிறீர்களா யாராவது நம் மத்தியிலே? உன்னுடைய பாவ வாழ்க்கையினாலே, உங்களுடைய பாவ வாழ்க்கையினாலே வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் சிரமத்துக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாழ்க்கை இல்லாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர சூழலுக்குள் உன் குடும்பத்தை வைத்திருப்பாய் என்றால் நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு துன்மார்க்க ஸ்திரீ. பரிசுத்தமுள்ள பிதாவே, நித்தமும் நீர் போஷிக்கிற நேசிக்கிற உம்முடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்த ஒரு ராஜா ஆவிக்குரியவனாய் வாழ்வதற்கு பதிலாக பரிசுத்தமில்லாமல் அவன் வாழ்ந்ததினால், ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை, உம்முடைய வேதனையை அவர்கள் எந்த அளவுக்கு தூண்டினார்கள். அப்படி நாங்கள் ஒருவரும் செய்யக்கூடாதையா. நாங்கள் செத்து போனாலும் எங்களுடைய விசுவாசம் செத்து போவது என்பது ஒரு காலம் கூடாது. எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய விசுவாசம் என்ன, நாங்கள் விசுவாசித்த உலக இரட்சகர் யார் என்பதை உலகத்திற்கு அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, நடத்தை மூலமாக காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள் ஒவ்வொருவருக்கும் அருளிச்சேங்கப்பா. உமக்கு கோபத்தையோ உமக்கு வேதனையோ உண்டாக்குற வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.